தைப்பூசத்தில் நமக்கு எது இந்த பிறப்பில் வேண்டும் என்று ஆசைப்பட்டு விரதம் இருக்கிறோமோ அந்த விரதம் தோல்வி அடைந்ததா சரித்திரமே கிடையாது. இன்னும் ஒண்ணு, தைப்பூச விரதம் இருந்து மழலை செல்வம் வேண்டுவோருக்கு உறுதியாக மனத்தெளிவுள்ள ஒரு அற்புதமான குழந்தை நிச்சயமா பிறக்கும். ஆகையினால நெடுநாட்களாக இந்த பிறப்பின் கர்மாவால தோல்வி அடைந்த விஷயங்கள் என்ன இருக்கிறதோ அது நிறைவேற்றும் விதமாக முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருப்பது இந்த நாளினுடைய விசேஷம் என்றே நாம் சொல்லலாம். சரி, இதுக்கு எப்படி விரதம் இருந்தா நல்லது அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, முருகன் உங்களை மாற்றி இருக்கிறாருங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்றே இதுதான். இனிமேல் நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த வேல்மாறல்ல இருந்து ஒரு புக்க ஒரு வருஷத்துக்கு பூட்டி இங்க எங்கேயாவது ஒரு பீரோல உங்களுக்கு தெரியாத லாக்கர் ஒன்று இருக்கும் பாருங்க, அங்க போட்டு வச்சிருங்க. அதுக்கு வேலையே இனிமேல் இருக்காது. எந்த புக்கு தெரியுமா? உங்க ஜாதக புக்கு. ஜோசியர் இருந்தா இந்த சண்டைக்கு வந்துடாதீங்க. இதா சொல்றேன், இனிமேல் ஜாதகம் பார்க்க வேண்டாம். இனிமேல் உங்களுக்கு சனி பகவான் ஏதாவது பண்ணுவாரான்னு கேட்டா உங்க வீட்டுக்கு வருவார். எதையாவது இவனை பண்ணணுமேட்டு வருவார். கதவை திறப்பார். முன்னாடி என்ன இருக்கும்? வேலு இருக்கும். பயந்து போயிடுவார். ஐயோ வேற யார்கிட்ட வேணா வம்பு வச்சுக்கிறான். வேலை கும்பிடுறவங்க கிட்ட